பட்டு இந்த வழக்கமாக சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார், சின்ன ரோலாக நடித்தாலும். இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம்? இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணால் முட்டிங்க, அது ஏன் அந்த மறந்தீங்க? இல்லை சார், எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார். எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன். சத்யராஜ் சார் வராததுக்கு காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு. ஆமாம் சார். அது என்ன மாதிரி கதை, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பேன் இண்டியா படமா? ஏன்னா குறுகிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா, இல்லை பேன் இண்டியா படமாக சார்? இல்லை, நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன். அது வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ஒரு புறநான்னு ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது. ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன். அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார். அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை, அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, ஊர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி உணவு முறை இருந்தது, இந்த மாதிரி துணி போட்டாங்க, இலையில துணி கட்டிக்கிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார். பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும் சார். அதுதான் பிளான். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இருக்குது. நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார்? ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா இந்த படத்துக்கு இல்லை சார். ஏன்னா எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார், ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது, பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது, ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசினோம். 1 hour டைம் கொடுத்தாரு. அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை. ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க. நான் வந்து நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை. ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டார். வடிவேல் சாருமே அதே மாதிரி தான். அவரும் வந்து யோசிச்சார், எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சார். பட்டு நாங்கள் சொன்னோம் சார், ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார், இல்லைன்னா விட்டுருங்க, தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கலை வந்து அந்த ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு. என்னென்னா குஹன் சார் படம் பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போது நான் ஏன் லக்கின்னு நான் நினைக்கிறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம். ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக்ஸ் ஆஃப் போத். அந்த படமும் நல்லா இருந்தது, பட் அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க. அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம். அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க. அது உண்மை தான். அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வரது கிடையாது. வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா, இல்லை வேற மாதிரி இருக்குமா? அந்த வேறு மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது சார். ஐ திங்க் அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த காலத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பார்க்காம நான் இதை எழுதிட்டேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வேறு எதுவும் இல்லை.
அண்ணா வணக்கம். அண்ணா இது கேள்வியும் பதிவாயிருக்கட்டும், ஒரு தடவை இதில் கேட்டுருங்க. ஆ ஒன்றும் இல்லை, முதல் தடவையாக நீங்கள் ஒரு தகப்பனார் இடத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனாக ஒரு தகப்பனார் இடத்துல நடிக்கிறீங்களா? இன்னும் தகப்பனார் இடம்னு நடிக்கலாமா? எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நீ இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுலேயே நான் நடிச்சிட்டேன். நான் அப்போ அவங்களுக்கு 20 வயசு ஹீரோயின், அவங்களுக்கு அப்பாவாக நடித்தேன். நான் அதான் நிறைய படம் அப்பாவாக நடிச்சிட்டேனே. அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும், மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன். இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவாக இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டர் என்ன செய்யுது, அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம். நான் ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிண்ணே.